ஹலோ ஆல் நம்ம குரூப் 2 எம்என் சீசனிங் சீரிஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பசில். அதில் நம்ம டைப் 4 சீக்வென்ஷியல் ஆர்டர் ஆஃப் திங்ஸ் இந்த டாபிக் வந்துட்டு பார்க்கலாம். இதில் நமக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம்ல கம்பேரிசனில் எப்படி கேட்டிருந்தாங்க, ஒரு 5% கொடுத்துருந்தாங்கன்னா யார் அதில் டாலஸ்ட், யார் வந்துட்டு எல்டஸ்ட், இந்த மாதிரி நமக்கு கொஸ்டின் கேட்டிருந்தாங்களா. இங்கேயுமே நமக்கு அதே பேட்டர்ன் தான் கேட்பாங்க. பட் இங்கே வந்து ஈவெண்ட்ஸ் பேஸ் பண்ணி கேட்பாங்க. இப்போ ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கும், அதை பேஸ் பண்ணி நமக்கு 4 to 5 ஈவெண்ட்ஸ் நடந்திருக்குன்னு வைங்க. அந்த ஈவெண்ட்டில் ஃபர்ஸ்ட் எது நடந்துச்சு, செகண்ட் எது நடந்துச்சு அப்படின்னு நம்மளை அதை அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. இதுதான் நமக்கு சீக்வென்ஷியல் ஆர்டர் ஆஃப் திங்ஸ். இப்போ ப்ராப்ளம் பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 5 boys took part in a race. Raj finished before Mohit but behind Gaurav. Ashish finished before Sanchit but behind Mohit. Who won the race? என்னங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டோட்டலாக ஒரு ரேஸில் 5 பாய்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்க, ராஜ் வந்து மோஹித்துக்கு முன்னாடியே ஃபினிஷ் பண்ணியாச்சு பட் பிஹைண்ட் கௌரவ். ஆனால் அவருக்கு யாருக்கு அப்புறமா இருக்கார், கௌரவுக்கு பின்னாடி தான் இருக்கார். தென் செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஆஷிஷ் ஃபினிஷ்டு பிஃபோர் சான்ஷித். ஆஷிஷ் வந்து சான்ஷித்துக்கு முன்னாடியே முடிச்சிட்டாரு பட் பிஹைண்ட் மோஹித். ஆனால் மோஹித்துக்கு அப்புறமா தான் இருக்கார். அப்படி இருந்தாங்கன்னா அந்த ரேஸில் யார் வின் பண்ணியிருப்பா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் செப்பரேட்டாக எழுதுவோமா. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் படி என்ன சொல்லியிருக்காங்க, ராஜ் ஃபினிஷ்ட் பிஃபோர் மோஹித். ராஜ் வந்து மோஹித்துக்கு முன்னாடியே முடிச்சிட்டாரு. ஸோ இவர் தான் ராஜ். ஆர்னு எழுதுறேன். இவர் என்ன பண்ணிட்டாரு, மோஹித்துக்கு முன்னாடி அந்த ரேஸை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ மோஹித் வந்து இவருக்கு பின்னாடி தான் இருந்திருப்பாரு. ஸோ மோஹித். பட் பிஹைண்ட் கௌரவ்னு இருக்கா. ஆனால் ராஜ் வந்து கௌரவுக்கு பின்னாடி தான் இருக்கார். ஸோ அப்போ ஃபஸ்ட்டாக இங்கே யார் வருவா, கௌரவ் தானே வருவார். கிளியராக இருக்கா. ராஜ் வந்து மோஹித்துக்கு முன்னாடியே முடிச்சிட்டாரு, ஆனால் கௌரவுக்கு பின்னாடி இருக்கார். இது கிளியராக இருக்குல்ல. தென் செகண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆஷிஷ் என்னங்க பண்ணுறாரு, சான்ஷித்க்கு முன்னாடி இருக்கார் பட் பிஹைண்ட் மோஹித். ஸோ ஆஷிஷ் இருக்கார் அப்படின்னா சான்ஷித்க்கு முன்னாடியே முடிச்சிட்டாரு. ஸோ இவருக்கு அப்புறம் தானே சான்ஷித் வருவார். தென் அடுத்து என்ன சொல்கிறாங்க, பட் பிஹைண்ட் மோஹித். ஆனால் மோஹித்க்கு அப்புறமா தான் இருக்கார். கிளியராக இருக்கா. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் செப்பரேட்டாக எழுதியாச்சு. இப்போ நமக்கு யார் வின் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் மர்ஜ் பண்ணலாமா. மர்ஜ் பண்ணுங்கள். இங்கே மர்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு யாருங்க காமனாக இருக்கா பாருங்கள், மோஹித் தானே காமனாக இருக்கார் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்லேயும். இப்போ மர்ஜ் பண்ணலாமா. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு யார் வரணும், எய்தர் கௌரவ் வரணும் இல்லைனா மோஹித் வரணும். கிளியராக தான் இருக்குது. ஏன்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்லேயுமே ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து கௌரவ் மோஹித். ஆனால் மோஹித்தையும் கௌரவையும் கம்பேர் பண்ணும்போது கௌரவ் தான் நமக்கு ஃபர்ஸ்ட்டில் இருக்கார் பேஸ்ட் ஆன் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். கரெக்டாக இருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் யார் வருவா, கௌரவ் வந்திருப்பார். தென் அடுத்து யாருங்க வந்திருப்பா, கௌரவ் ஃபாலோ பண்ணி ராஜ் வந்திருப்பாரா. தென் அடுத்து மோஹித் வந்திருப்பாரா. பாருங்கள், மோஹித் ஃபாலோ பண்ணி யார் வந்திருப்பா, ஆஷிஷ். தென் ஃபைனலாக சன்ஷித் வந்திருப்பார். கிளியராக இருக்கா. நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஹூ ஆன் த ரேஸ்ன்னு தானே கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டாக நமக்கு யார் இருக்கா, கௌரவ் தானே இருக்கார். ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். கிளியராக இருக்கா. இந்த மாதிரி தான் நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. நமக்கு இங்கே என்ன கேட்டிருந்தாங்க, ஒரு ரேஸ் வந்துட்டு 5% பிட்வீன் நடக்குது, அதில் யார் ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மர்ஜ் பண்ணால் நமக்கு ஒரு ஃபைனலான ஒரு சீக்வன்ஸ் வந்துட்டு கிடைக்குது. அதை பேஸ் பண்ணி நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்.